ராஜீவன், ஒரே ஒரு விஷயம் நான் முன்னாடி சொல்லிடுறேன். இன்னமும் டைம் இருக்கு. இன்னும் ப்ரோகிராம் ஆரம்பிக்கல. டைம் இருக்கு நமக்கு. ஆல்ரெடி சார் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் டைம் குடுத்திருந்தாரு. இன்னும் டைம் இருக்கு. நீங்க ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள எல்லாம் ஃபோன் பண்ணி, பெயிண்ட்ல வொர்க் பண்ணணும். ஆர்சிஎம் துளசி பெயிண்ட் வொர்க் பண்ணணும்னு நெனைக்கிற ஆளுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஃபோன் பண்ணி, இந்த மீட்டிங்ல ஏற சொல்லி கொஞ்சம் கேளுங்க. அவங்கள கொஞ்சம் கம்பல் பண்ணணும். கம்பல் பண்ணா தான் எல்லாருமே வருவாங்க. நீங்க சும்மா லிங்க் வந்துச்சு, அந்த லிங்க் அனுப்பிச்சு குடுத்தீங்கன்னா, அவங்கலாம் ஏற மாட்டாங்க. இந்த லிங்க் மீட்டிங்ல ஜாயின் பண்ண மாட்டாங்க. நம்ம அவங்களுக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணி இதுல ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னாதான் ஜாயின் பண்ணுவாங்க. இல்லாட்டி ஜாயின் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்மளும் அப்படிதான் இருந்தோம் அப்படின்றத யோசித்து பார்க்கணும். நம்மளும் வந்து ஆர்சிஎம் சொன்னோம்னா 2 கையோட ஸ்வீகரிச்சு 2 கையோட நம்ம போயிட்டு எல்லா ஒர்க்கும் பண்ணல. நம்மளும் நம்ம கிட்டயும் வந்து நம்ம லீடர்ஸ் இதே மாதிரிதான் நம்மள கால் பண்ணி சொல்லி பிடிச்சு கொண்டு வந்து நம்மள ஜாயின் பண்ணிருப்பாங்க. பிடிச்சு கொண்டு வந்துதான் நம்மள ஒரு மீட்டிங்கும் உட்கார வச்சிருப்பாங்க இல்லைங்களா? சோ அதே மாதிரிதான் இருப்பாங்க. நம்ம எல்லா இடத்துலயும் நம்ம சொல்றது என்ன, கண்ணாடி நம்மளோட ரிஃப்ளெக்ஷன் தான் நம்ம கண்ணாடியில பாக்குறோம். சோ நம்மளோட ரிஃப்ளெக்ஷன் தான் நம்மளோட அசோசியேட்ஸும் நம்மளோட டவுன்லைட்ஸும் நம்மள மாதிரியே தான் அவங்களும் இருப்பாங்க. ஓகே, சோ நெவர் வரிஸ். இப்பவும் டைம் இருக்கு. சார் கொஞ்சம் லிங்க் எல்லாம் கொஞ்சம் லேட் ஆயிட்டனால ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு எனக்கு தெரியல. ரொம்ப ஆள் இல்ல கம்மியா இருக்கு. இல்ல லிங்க் வந்து தப்பா போட்டேன். மறுபடியும் திருப்பி போட்டோமா எல்லாத்துக்கும். அதனால ஒரு வாட்டி ஞாபகப்படுத்த சொல்லுங்க எல்லாத்தையும். லிங்க் தப்பா அதான் போட்டேன். லிங்க் முதல்ல வந்த லிங்க் வந்து தப்பா வந்திருக்கு. 2வது வந்த லிங்க் இப்போ சார் அனுப்பிச்ச லிங்க் தான் கரெக்டான லிங்க். சோ சிலர் எல்லாம் அந்த லிங்க்ல ஏறிட்டு இன்னும் இதுல ஜாயின் பண்ணாம இருக்காங்களான்னு தெரியல. அதனால உடனே போன் பண்ணுங்க. அவங்கள நீங்க ஒரு செகண்ட் போனாலும் பரவாயில்ல, இங்க இருந்து போய் அவங்களுக்கு போன் பண்ணி அவங்கள அந்த புது லிங்க்ல ஜாயின் பண்ண சொல்லி சொல்லுங்க. பிகாஸ் இப்ப கேரளால பாத்தீங்கன்னா என்னோட மீட்டிங்ல 350 பேர் 325 பேர் இருக்காங்க. அந்த அளவுக்கு வீக்லி மீட்டிங் சொல்லி நாங்க ஆரம்பிச்சாச்சு. எல்லா வாரமும் நம்ம பெயிண்டோட மீட்டிங் ஆரம்பிச்சாச்சு. அந்த மீட்டிங்ல ஆளுங்க என்கிட்ட கேக்குறாங்க ஏறிட்டு தமிழ்நாட்டுக்கு எப்ப கிளாஸ் எடுப்பீங்க அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? சோ அதே போல காமராஜ் சார் நமக்கு 2 நாள், நீங்க எந்த 2 நாள்ன்றத முன்னாடியே பிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த 2 நாள் கரெக்டா நம்ம வந்து முன்னாடியே ஷெட்யூல் பண்ணி கொஞ்சம் லிங்க் எல்லாம் முன்னாடியே அனுப்பி கொஞ்சம் ஆளுங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு அந்த அளவுக்கு டைம் கொடுக்குற மாதிரி பாத்துக்கோங்க. அப்போ கொஞ்சம் பெயிண்டர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ் இவங்க எல்லாம் இதுல வரலாம். வரதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு. சோ கொஞ்சம் கூட ஏர்லியரா நம்ம ஒர்க் அவுட் பண்ணா போதும். இப்பவும் டைம் ஆகல. ரொம்ப ஆள் கம்மியா இருக்கு. எனக்கே இது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு சப்ஜெக்ட் எடுக்கும் அந்த சப்ஜெக்ட் நானா புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் அதிக ஆளுங்க இருந்தா தானே நல்லா இருக்கும். டைம் இருக்கு. டக்குன்னு போன் பண்ணி உங்க டீம்ல பெயிண்ட் அப்படின்னு சொன்னவங்க யாரா இருக்காங்க அப்படின்னா அவங்கள உடனே இதுல பிடிச்சு ஏற சொல்லி சொல்லுங்க. பெயிண்ட் அப்படின்னு சொன்னவங்க யாரா இருக்காங்கன்னா உடனே அவங்கள இந்த மீட்டிங்ல ஜாயின் பண்ண சொல்லி சொல்லுங்க. ஓகே, பெயிண்ட் நமக்கு ஆர்சிஎம்ல கிடைச்ச ஒரு வரதானம் தான் நான் சொல்லுவேன். பெயிண்ட் நிமிஷம் வச்சு நீங்க இதுல பியூசி நடத்துறவங்க இருக்காங்க அப்படின்னா நான் காமராஜ் சாருக்கே சவால் பண்றேன். 1 மினிட்ல 2 லட்சம் ரூபாய்க்கு உண்டான பொருளை நான் ஒரே மினிட்ல பில் அடிப்பேன். உங்களால 1 மினிட்ல 1 லட்சம் ரூபாய் பொருளை பில் அடிக்க முடியுமா? எஃப்எம்சிஜில அந்த அளவுக்கு 1 மினிட்ல 1 லட்சம் ரூபாய் பில் அடிக்க முடியாது. பெயிண்டோட பில்லு ஒட்ட ஸ்பாட்லயே 10 ஆல்ரைட் அடிச்சேன்னா 1 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு. சரிங்களா? அந்த அளவுக்கு 10 லட்சம் ரூபாய் 1 லட்சம் ரூபாய்க்கு பெயிண்ட் எடுத்தாலே 50,000 பிவி 50,000 பிவி ஒரு மினிட்ல பில் பண்ண முடியும். அந்த மாதிரி வேற எந்த ப்ராடக்ட் பண்ண முடியுமா? முடியாது. அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் ப்ராடக்ட் துளசி பெயிண்ட். அந்த அளவுக்கு கமர்ஷியல் ப்ராடக்ட் துளசி பெயிண்ட். எந்த எம்எல்எம் கம்பெனில சவால் பண்ணி நான் சொல்லுவேன், சேலஞ்ச் பண்ணி நான் சொல்லுவேன், எந்த எம்எல்எம் கம்பெனிலும் இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் ப்ராடக்ட் இல்ல. நீங்க அதை அண்டர்லைன் பண்ணி யாருக்கிட்ட வேண்டாலும் தைரியமா சொல்லலாம், ஒரு கமர்ஷியல் ப்ராடக்ட் இல்ல. ஓகே, 2வது விஷயம், ஒண்ணு இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் ப்ராடக்ட் எந்த எம்எல்எம்லயும் இல்ல, நம்மளதுல மட்டும் தான் இருக்கு, ஆர்சிஎம்ல மட்டும் தான் இருக்கு. அதே போல விலை கம்மியா, இந்த அளவுக்கு விலை கம்மியா இந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்க பெயிண்ட் மார்க்கெட்ல இல்ல. பிராண்டட் பெயிண்ட், லோக்கலா ஏதாவது பெயிண்ட் தயாரிச்சு கொடுக்குறாங்கன்னா அதை பத்தி எனக்கு சொல்றதுக்கு இல்ல. பட் பிராண்டடா இருக்கு பாத்தீங்களா, அதாவது நான் பிராண்ட் பேர் எல்லாம் சொல்லக்கூடாது, அது கம்பெனியோட ரூல்ஸ். பட் இருந்தாலும் நம்ம லோக்கல் தெரிஞ்சவங்க அப்படின்னா நான் சொல்றேன், ஏஷியன் பெயிண்ட், நெரோலாக், ஜேஎஸ்டபிள்யூ, இப்ப வந்திருக்க ஓப்போஸ், ஆதித்யா பிர்லாது, ஐடிசி, டியூலக்ஸ், அந்த மாதிரி எந்த பெயிண்ட் எடுத்தாலும் நம்ம பெயிண்டை விட ரேட் அதிகம் தான் தவிர கம்மி கிடையாது. ஓகே, முதல்ல ஒரு பாயிண்ட் சொன்னேன்,
இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் ப்ராடக்ட் எந்த எம்எல்எம்லயும் இல்ல. 2வது பாயிண்ட், எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் நம்ம ப்ராடக்ட் விலை கம்மி. அதே போல 3வது பாயிண்ட், நம்ம பெயிண்ட மாதிரி லெட் இல்ல, மெர்க்குரி இல்ல, ஹெவி மெட்டல் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராடக்ட் ரொம்ப கம்மி மார்க்கெட்ல. அதோட ரேட் பாத்தீங்கன்னா இதை விட பல மடங்கு இருக்கு. சரிங்களா? அதே போல 4வது பாயிண்ட், ஆர்டர் ஃப்ரீ, அதாவது ஸ்மெல் இல்ல, எந்த விதமான துர்மணம் அதுல இல்ல, துர்நாத்தம் கூட சொல்லலாம். அந்த மாதிரி கெமிக்கல் பேஸ்டா எதுவுமே கிடையாது. நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேனா இல்லையான்னு தெரியாது. நான் முதல்ல பெயிண்ட் எடுத்தது ஜஸ்ட் 20,000 ரூபாய்க்கு தான் பெயிண்ட் எடுத்து பிசினஸ் ஆரம்பிச்சேன். பெயிண்டோட பிசினஸ் ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி ஆர்சிஎமோட பியூசி இருக்கு, வண்டர்வேர்ல்ட் குவிக் இருக்கு, எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். பெயிண்ட் லான்ச் ஆனப்போது 20,000 ரூபாய்க்கு பெயிண்ட் எடுத்தப்போ சார் என்கிட்ட கேட்டாரு, அம்மா நம்ம கடையில நீ, அதாவது என்னோட கடை தனி, சாரோட கடை தனி. சார் வேற பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க முதல்ல கொரோனாக்கு முன்னாடி. அப்போ உன் கடையில எண்ணெயும் ஆட்டாவும் எடுத்து வச்சினா 20,000 ரூபாய்க்கு ஒரு வாரத்துல வித்து போயிடும். இந்த பெயிண்ட்ன்றது நமக்கு தெரியாத சமாச்சாரம், கம்பெனில புதுசா வந்திருக்கு, போகுமா அப்படின்னு என்கிட்ட கேட்டப்போ சொன்னேன், பரவாயில்ல, நம்ம வீட்டுல பெயிண்ட் அடிக்கிறதுக்கு டைம் ஆயிருக்கு, அதுவா இது போகலன்னா நம்ம வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் நான் முதல் தடவை பெயிண்ட் எடுத்தேன். பட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வித்தின் அ மந்த் அது 60,000 ரூபாய்க்கு 20,000 3 தடவை 60,000 ரூபாய்க்கு பொருள் புக் பண்ண வேண்டியதாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நேரா 1,00,000 ரூபாய்க்கு ஒரு 1,00,000 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணா நேரம் நம்ம சைட்டுக்கே வரும் பொருள் அப்படின்னா 1,00,000 ரூபா 1,00,000 ரூபா 1,00,000 ரூபான்னு ஆர்டர் கொடுத்தேன். வித்தின் 2.5 monthsலயே பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பெயிண்டோட ஷோரூம் தொடக்கத்துக்குனான தைரியம் எனக்கு பெயிண்டோட சேல்ல வந்துச்சு. அது வர காரணம், அந்த ஒரு தைரியம் உள்ளுக்குள்ள வர காரணம், முதல் தடவை நான் 20,000 ரூபாய் பெயிண்ட் கொடுத்த போது என்கிட்ட இருந்து எடுத்த ஒரு பெயிண்டரோட சைட், முதல் தடவை நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா ப்ராடக்ட், அந்த பெயிண்ட பத்தி ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் மொபைல் எல்லாம் ரெடி பண்ணிட்டு அதெல்லாம் கொஞ்சம் ஃபார்மேட் எல்லாம் பண்ணி ஸ்பேஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு அந்த சைட்டுக்கு போயிருந்தேன் போட்டோ எடுக்கிறதுக்காக, வீடியோ பண்றதுக்காக. இப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு போது இந்த பெயிண்ட் மெயின் கான்ட்ராக்டர் இருக்கார்ல, அவர் தான் நம்ம கிட்ட பெயிண்ட், அந்த வீட்டுக்காரங்க கேட்டாங்க, பட் இருந்தாலும் இந்த பெயிண்ட் ஓகேன்னு சொல்லி கொண்டு போனது அந்த கான்ட்ராக்டர் தான். அந்த கான்ட்ராக்டர் என்னன்னா ஒரு பெரிய டவல்னா நம்ம இங்க கேரளால வந்து தோர்த்துன்னு சொல்லுவாங்க, அந்த இதை வந்து ஃபுல்லா கட்டி இருக்காரு. குளிக்கும் போது யூஸ் பண்ணுவோம்ல அந்த அளவுக்கு பெரிய டவல் எடுத்து ஃபுல்லா கட்டியிருக்காரு. மூக்குல வாயால இப்படி மூடி இருக்கு, கண்ணு மட்டும் தான் வெளியே தெரியுது, இந்த கொள்ளைக்காரங்க எல்லாம் போற மாதிரி. சரி, நான் வந்திருக்கேன், பேசணும், வீடியோ பண்ணணும்னு சொல்லிட்டேன். பட் ஆனா அவர் பேச மாட்டேன்றாரு. அவரு போயிட்டே இருக்காரு, என்கிட்டயே வர மாட்டேன்றாரு. அவரு அதுக்கப்புறம் எனக்கு கை காமிச்சு என்னோட அசிஸ்டன்ட் இருக்காரு, அவர் பேசுவாரு அப்படின்னாரு. அவர்கிட்ட நான் போனப்போ அவர் வந்து நம்ம பெயிண்ட வந்து தண்ணியோட மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப நான் அவர்கிட்ட போனோன்னா அவரும் சின்னதா டவல் எல்லாம் கட்டிட்டு இருந்தாரு. அவர் ஒண்ணு என்கிட்ட பேசினப்போ நான் சொன்னேன், நான் இந்த மாதிரி நம்ம பெயிண்ட், நம்ம கம்பெனியோட பெயிண்ட் நான் முதல் தடவை நம்ம ஊர்ல இறக்கியிருக்கேன், அதை நான் ஒர்க் எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு. ஆனா மேடம் சூப்பர் மேடம், ஸ்மெல் இல்ல, நல்லா இருக்கு, ஏரியா நல்லா கிடைக்குது அப்படி இப்படி எல்லாம் அவர் சொன்னாரு. எல்லாம் சொல்லி முடிச்சோன்னா நான் வீடியோ பண்றேன், அடிக்கும் போது கொஞ்சம் வீடியோ பண்றேன், நீங்க கலக்கிறதெல்லாம் நான் வீடியோ பண்றேன் அப்படின்னு பக்கெட் எல்லாம் போட்டோ எடுத்து, கலக்கிறதெல்லாம் போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து, அதுக்கப்புறம் அடிக்கிற இடத்துல போயிட்டு வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி வந்துட்டு அவர்கிட்ட கேட்டேன். வீடியோ ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு, அடிபொலி சூப்பர் அப்படின்னாரு. சூப்பர்ன்னு சொல்லி வந்தாச்சு. அவர்கிட்ட கேட்ட போது அவர் என்ன பேச மாட்டேன்றாரு அப்படின்னு கேட்ட போது அவர் என்கிட்ட சொன்ன விஷயம், அவருக்கு கேன்சர், அவருக்கு த்ரோட்ல கேன்சர், வேற எங்கே இல்ல, த்ரோட்ல கேன்சர். த்ரோட்ல கேன்சர் வரணும்னா எப்படி வரும்? ஒண்ணு சிகரெட் மாதிரி உண்டான விஷயங்கள் யூஸ் பண்ணிருக்கலாம், இல்ல வேற ஏதாவது திராவங்கள், நமக்கு குடிக்க கூடாதுன்னு சொல்ற பொருள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பொருள் ஏதாவது குடிச்சிருக்கலாம். ஓகே, அப்படி இல்ல ஏதாவது பிரீத்திங்ல வர பிரச்சனைனால வரலாம். விசாரிச்ச போது அவர் குடிக்க மாட்டாராம், சிகரெட் பிடிக்க மாட்டாராம், அவருக்கு பிரீத்திங்ல வந்த பிரச்சனை தான். பெயிண்ட், கெமிக்கல் பெயிண்ட் யூஸ் பண்ணனால வந்ததுதான், அந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல தான் அவருக்கு வந்திருக்கு கேன்சர். அதுக்கப்புறம் ஐயோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசுல அப்படியே வருத்தப்பட்டுட்டு இந்த பெயிண்ட்னால தானே வந்தது அப்படி இருந்துட்டும் அந்த பெயிண்ட் வேலைக்கு போகாம இல்ல அவரு பெயிண்ட் வேலைக்கு போயிட்டே இருக்காரு. ஏன் அவருக்கு பெயிண்ட் வேலையை விட்டுட்டு வேற ஏதாவது வேலைக்கு போயிருக்கலாம் இல்லையா? இதுல அவருக்கு தெரிஞ்ச வேலை, அதுல பண்ண உடனே சாயந்தரம் ஆனோன்னு கூலி கிடைச்சிரும், வீட்டு செலவு பார்த்துக்கணும், அதனால வேற ஆப்ஷன் இல்லாம அவரு திரும்ப அதே வேலையை பாக்குறாரு. அதுக்கப்புறம் பேசின பிறகு அந்த அசிஸ்டன்ட் கிட்ட பேசின பிறகு அந்த அசிஸ்டன்ட் சொல்றாரு, அவரோட அப்பாவும் பெயிண்டரு, அவரு கேன்சராலதான் இறந்தாரு.
அதுவும் கேட்டாலும் ரொம்ப டல்லான. ஆனா அதுக்கப்புறம் கேட்ட ஒரு விஷயம் நான் கேட்டது என்னால மறக்கவே முடியல. அதுக்கப்புறம் தான் நான் பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சேனே சீரியஸா. அதுக்கப்புறம் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க வீட்ல ஒரு 11 வயசு குழந்தை இருக்கு. பெண் குழந்தை. அந்த குழந்தைக்கும் கேன்சர் அப்படின்னாரு. அப்ப நான் சொன்னேன், அப்ப அது பெயிண்ட்னால வந்திருக்காதே அப்படின்னு. ஏன்னா அந்த அம்மா அந்த 11 வயசு குழந்தை பெயிண்ட் அடிக்க போறது இல்ல இல்லையா? பட் இவங்களுக்கு ஹெரிடிட்டியா அது வந்துடுச்சு. அந்த கேன்சர் த்ரூ பிளட்டோ அல்ல எப்படின்னு தெரியல. அந்த குழந்தைக்கு வந்துடுச்சு அப்படின்னாங்க. நான் அதுக்கு மேல அங்க நிக்கிறதுக்கே எனக்கு மனசு கேட்கல. வெறும் ஒரு 20,000 பெயிண்ட் தான் நான் குடுத்திருந்தேன். பட் எனக்கு அங்க நிக்கிறதுக்கே மனசு கேட்கல. அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு கேட்டபோது. பட் அப்பாவும் பையனுக்கும் கேன்சர் வந்தது 100% பெயிண்ட்னால தான் அப்படின்னு அந்த அசிஸ்டன்ட் சொல்றாரு. அது சொல்லும்போது கூட அங்க வந்து வேற ஒரு பெயிண்ட் பக்கெட்லாம் இருந்துச்சு. இவங்க கலக்கறதுக்காக தண்ணி மிக்ஸ் பண்ணி கலக்கறதுக்காக கொண்டு வந்த பெயிண்ட் பக்கெட் இருந்தது. அப்ப நான் அந்த பெயிண்ட் பக்கெட் எடுத்து பார்த்தபோது, அது லோக்கலா அங்கேயே ஒரு 3 கிலோமீட்டர் பக்கத்துல தயாரிக்கிற ஒரு பெயிண்ட் கம்பெனி. அந்த பெயிண்ட் கம்பெனியோட பெயிண்ட் தான் அவங்க பயங்கரமா ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பெயிண்ட் பக்கெட் சொன்ன உடனே அவங்க சைட்டுக்கு கொண்டு வந்து குடுத்துருவாங்க. அதே போல கொண்டு வரும்போது ஒரு பக்கெட்டுக்கு இன்ன ரூபா அப்படின்ற மாதிரி பெயிண்டரோட அந்த சூப்பர்வைசர் இருக்கா இல்லையா? அவர்கிட்ட குடுத்துட்டு போயிடுவாங்களாம். அத இவங்க 4 பேரு அல்ல 5 பேர் எந்த சைட்ல ஒர்க் பண்றாங்களோ அவங்களுக்குள்ள அத ஷேர் பண்ணிப்பாங்க. அதுக்காக அந்த லோக்கல் பக்கெட்ட வாங்குறாங்க. அந்த லோக்கல் பக்கெட் அங்க முடிஞ்சு போன பக்கெட் காலியா இருந்த பக்கெட் நான் ஸ்மெல் பண்ண போதே என்னால ஸ்மெல் பண்ண முடியல. அந்த அளவுக்கு அதுல ஸ்மெல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் கடையில வந்து உட்கார்ந்து இந்த வீடியோ பார்த்துட்டு, எனக்கு இந்த வீடியோ பண்ணது எனக்கு பெருசா தெரியல. அத வீடியோ ஆஃப் பண்ணிட்ட பிறகு அவரு பேசின விஷயம் தான் எனக்கு அப்படியே ஓடிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் முதல்ல என்னோட ஆர்சி மோட்டார்ஸ் ஆரம்பிச்ச போதே, என்னோட ஊர்ல அதாவது சிட்டில இருந்து கோழிக்கோடு சிட்டில இருந்து கிலோமீட்டர்ஸ் உள்ளதான் என்னோட ஊரு, பஞ்சாயத்து. அந்த பஞ்சாயத்துல நான் ஆர்சிஎம் ஆரம்பிச்சது அந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு நல்ல பொருள் குடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஆரம்பிச்சது. ஓகே. இல்லாம எனக்கு உடனே வருமானம் பண்ணணும். நான் இதுல பெருசா ஆகணும்னா நான் முதல்ல தொடங்குனப்ப எனக்கு தெரியவே தெரியாது. இது பிளானோ, இதோட பெனிஃபிட்ஸோ எதுவுமே எனக்கு தெரியாது. சத்தியமாவே. என் குழந்தைங்க ஆனா சத்தியமா சொல்றேன். நான் இதெல்லாம் கத்துக்கிட்டு பிசினஸ் பயங்கரமா போனோம்லாம் வரல. நான் நல்ல பொருளு நம்ம ஊர்ல இருக்கவங்களுக்கு குடுக்கணும். நம்ம வீட்டுக்கு வேணும் அப்படின்றது தெரிஞ்ச பிறகு, நல்ல பொருள் அப்படின்றதுக்காக தான் என்னோட வண்டர்வேர்ல்ட் குயிக் அதாவது பியூசி அப்ப பியூசின்னு சொல்லுவாங்க. அத ஆரம்பிச்சது. 2,4 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஆரம்பிச்சது. ஆனா அந்த அளவுக்கு நான் சக்சஸா போல. ஏன் அப்டின்னா, எனக்கு இந்த பிளான் விஷயம் இதுக்கு பின்னாடி இந்த மாதிரி பிசினஸ் இருக்கு. இந்த மாதிரி ஆள சேர்க்கணும் அப்டின்றதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. ஒரு டீம் பில்ட் பண்ணணும்ன்றதே எனக்கு தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு 8 மாசத்துக்கிட்ட ஆயிட்ட பிறகு சார் ரெவென்யூ பார்த்தபோது, கடையோட ரெவென்யூ அதாவது வரவு செலவு கணக்கெல்லாம் பார்த்தபோது, வரவு விட செலவு அதிகமா இருக்கு. என்னம்மா இது தேவையா? அப்டின்ற கேள்வி வந்த பிறகு தான், இது எப்படி இப்படி ஆச்சு? அப்படின்னு விசாரிச்சு, அதுக்கப்புறமேட்டுக்கு லீடர்ஸ் அதுக்கப்புறம் தான் எனக்கோட என்னோட அப்ளைன்ஸ் யாரெல்லாம் ஆன்றதே எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும். ஒரு சின்ன ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணி பெங்களூர்ல விவேக் பிந்திரா சாரோட கிளாஸுக்கு போயிருந்தேன். அங்க வச்சுதான் என்னோட சுவிட்ச் ஆன் ஆச்சு. அதாவது என்னோட ஆர்சிஎம்மோட பல்ப் அப்பதான் எரிஞ்சுச்சு. சுவிட்ச் ஆன் பண்ண போது அங்க இருந்தா என்னோட சுவிட்ச் ஆன் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு பெரிய பிசினஸ் சாத்தியதை இருக்கு. அதாவது நம்ம சிறு சேமிப்புன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் முன்னாடி எல்லாம் இதுல எல்லாம் பார்த்திருப்போம் இல்லையா? அட்வர்டைஸ்மெண்ட்ல இந்த காக்கா வந்து சின்ன சின்னதா கொண்டு வந்து சேர்த்து வைக்கிற மாதிரி பேங்க் அந்த உண்டியல்ல வந்துட்டு சின்ன சின்னதா சேர்த்து வைக்கும் இல்லையா? அந்த மாதிரி சிறுக சிறுக சேர்த்தால் அது பெரிய வெள்ளமாகும். இல்ல ஒரு பாறை வழியா தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னா அந்த பாறையை உடைச்சு அந்த தண்ணி வர அளவுக்கு வரும் இல்லைங்களா? அதே மாதிரிதான் நம்மளோட ஆர்சிஎம் பிசினஸ். அதை கத்துக்கிட்டது நான் கிட்டத்தட்ட 8, 9 மாசம் முடிஞ்சிட்ட பிறகுதான் நான் கத்துக்கிட்டேன். அதே போல இந்த பெயிண்ட் இறக்கி அன்னைக்கே பெயிண்ட் வந்து கொண்டு போய் கொடுத்த அந்த 20,000 ரூபாய் பெயிண்ட்ல நான் கத்துக்கிட்ட விஷயம் ரொம்ப அதிகம். அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் என்னோட பெயிண்டோட யாத்திரை. அந்த பெயிண்ட்லயே தான் என்னோட அடுத்த பின் ஜம்ப் பண்ணி போனது. அதே மாதிரி எல்லாருக்குமே இருக்கு சாத்தியதை. எனக்கு மட்டுமா ஆர்சிஎம் எனக்கு மட்டுமா தந்திருக்காங்க? ஆர்சிஎமோட துளசி பெயிண்ட் எனக்கு மட்டும் தான் தந்திருக்காங்க? இதுல இன்னைக்கு 17 பேர் இருக்கீங்க. என்ன தவிர 16 பேர். காமராஜர் சாரை விட்டா 15 பேர். இந்த 15 பேர் நினைச்சா 15 இடத்துல மாற்றங்களை கொண்டு வர முடியும். 15 ஊரை மாத்த முடியும் இல்லைங்களா? கொஞ்சம் யோசிங்க. துளசி பெயிண்டர்ஸோட லைஃப மாத்தும். 100% அவங்களோட லைஃப மாத்தும்.
டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, டிரான்ஸ்ஃபார்மிங் லைஃப். ஓகே, டிரான்ஸ்ஃபார்மிங் லைஃப், டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஒரு ஆளோட லைஃப் மாறுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்தியா மாறும். நம்மளோட பொருளாதார ரீதி மாறுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்தியாவுக்கு மாற்றங்கள் உண்டாகும் இல்லைங்களா? ஆமா இல்லையா? எல்லாரும் மத்தியான நேரம் சார், இந்த காமராஜ் சார், இந்த மத்தியான மீட்டிங் சரியாகலன்னு நினைக்கிறேன். எல்லாரும் தூங்குறாங்கன்னு நினைக்கிறேன். யாருமே சாட் பாக்ஸ்ல ஒண்ணுமே அடிக்க மாட்டேன்றாங்க. சாட் பாக்ஸ்ல ஒரு மெசேஜ் வர மாட்டேன். ஆமா மேடம், எஸ் மேடம், நோ மேடம், இல்ல மேடம், நீங்க பேச வேண்டாம் மேடம், இதையாவது சொல்லுங்களேன். எல்லாரும் தூங்குறீங்களா சாப்பிட்டு? சின்ன ஒரு தூக்கமா? சுதா மேம் எஸ் அடிச்சாங்க. ஓகே, தேங்க்யூ. சொன்னோன்னா 2-3 கேமரா ஆன் ஆகுது. போதாது. என்னோட மீட்டிங்ல ஆக்டிவா இல்லைன்னா நான் கிளாஸே எடுக்க மாட்டேன். ஆக்டிவா இல்லைன்னா கிளாஸே எடுக்க மாட்டேன். கேரளால பயங்கர சீரியஸ். ஆக்டிவா இல்லைன்னா சாரி கிளாஸ் மேடம், கிடையாது. சாரி. நான் ஓகே, நான் பைக்ல லோட் வந்துச்சு, அதுக்காக நான் போயிட்டு இருக்கேன். ஹெட்போன் போட்டு கேட்டுட்டே போயிட்டு இருக்கேன் மேடம். நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம் சார். வேலை இருக்கவங்க வேலை பாருங்க, பிரச்சனை இல்ல. ஃப்ரீயா இருக்கவங்க இந்த டைமிங்ல நம்ம மீட்டிங் அட்டென்ட் பண்றோம் அப்படின்ற அந்த ஒரு இன்வால்வ்மெண்ட் ஒண்ணும் இல்ல. நடுவுல இந்த சாட் பாக்ஸ்ல எஸ், அந்த சிம்பிள் அந்த மாதிரி ஏதாவது வந்தனா ட்ரெயினர்ஸ்க்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்கா இருக்கும். நம்ம சொல்றதை கேக்குறாங்க, நம்ம சொல்றதை புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்ற ஒரு எனர்ஜி இருக்கும். சரிங்களா? அதுக்காக தான் சொல்றேன். சோ இப்போ ரைட் நவ் இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். ஜஸ்ட் நான் சொல்லும் போதெல்லாம் யாரா ஒரு எல்லாருமே ஹேண்ட்ஸ் அப், கை தட்டுறது, இல்ல எஸ் இல்ல நோனாவது டைப் பண்ணுங்க. ஓகே, சோ இது 100% ஓகே இல்லையா? துளசி பெயிண்ட் மாதிரி பிவி தர வேற எந்த ப்ராடக்ட்டும் ஆர்சிஎம்ல இல்ல. ஆமாவா இல்லையா? எஸ் ஆர் நோவா? எஸ் வந்தாலும் நான் ஆன்சர் அது அடுத்ததுக்கு நான் போவேன், இல்லாட்டி நான் போக மாட்டேன். எஸ் மாயா மேம், எஸ் எஸ் சுதா மேம், எஸ். ஓகே, இதுதான் எனர்ஜி. நம்ம ஆர்சிஎம் ஆளுங்களை பார்த்தா பாக்கி இருக்கவங்களுக்கு எனர்ஜி வரணும். ஆர்சிஎம்மோட ஆளுங்களை பார்த்தா பாக்கி இருக்கவங்களுக்கு எனர்ஜி வரணும். அந்த அளவுக்கு ஆர்சிஎம்ல இருக்கவங்க இருக்கணும். கீசோல், எஃப்எம்சிஜி ப்ராடக்டே பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல எல்லாம் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இல்ல. அந்த அளவுக்கு குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்றோம், சாப்பிடுறோம், எல்லாமே பண்றோம் அப்படின்னும் போது எப்படி இருக்கணும்? பாக்கி உள்ளவங்களை விட நம்ம குவாலிட்டியா இருக்கணும் இல்லைங்களா? சோ இன்னும் அடுத்த என்னோட மீட்டிங் காமராஜ் சார் வரதுக்கு மீட்டிங்க்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒரு 2 days முன்னாடியே நம்ம வந்து அந்த ஷெட்யூல் பார்த்து மாசத்துல 2 நாள் நம்ம கிளாஸ் இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி ஆள் வந்தா போதா. இந்த மாதிரி ஆள் வந்தா நான் கிளாஸ் எடுக்க மாட்டேன் சார். எனக்கு ஜெகஜோதியா இருக்கணும் கிளாஸ். ஏன்னா நம்ம எடுக்கிறோம். ஈரோட்ல இருந்து மட்டும் 100 பேர் பங்கெடுக்கிற அளவுக்கு தயார் பண்ணிட்டு இருக்கிறோம் மேடம். கவலையா படாதீங்க. தேங்க்யூ. கண்டிப்பா அது நடக்கும். ஏன்னா நான் முதலே சொல்லிட்டேனே, துளசி பெயிண்ட் மாதிரி ஒரு கமர்ஷியல் ப்ராடக்ட் வேற எந்த எம்எல்எம் கம்பெனிலும் கிடையாது. நீங்க ஒரு பெயிண்ட் ஷாப், உங்க வீட்டுக்கு பக்கத்துலயே பெயிண்ட் ஷாப் இருக்கும். அந்த பெயிண்ட் ஷாப் பக்கத்துல போய் கொஞ்ச நேரம் நின்று பாருங்க. கொஞ்ச நேரம் நின்று பாத்தீங்கன்னா போதும், அங்க ஒரு நாளைக்கு எத்தனை 1000 ரூபாயோட பிசினஸ் ஆகுதுன்ட்டு. கொஞ்சம் கூட அட்வான்ஸா இருக்க மெயின் ஜங்ஷன் இருக்கு இல்லையா? அதாவது இப்ப சென்னையை பொறுத்தீங்கன்னா பாரிஸ் இல்ல டி நகர் அந்த மாதிரி கார்னர் ஜங்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? அங்க ஹோல்சேல் மார்க்கெட் இருக்கு. பாரிஸ்ல எல்லாம் நிறைய பெயிண்ட் ஷாப் ஹோல்சேல் இருக்கு. அங்க ஹோல்சேல்ல போய் நின்று பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எத்தனை லட்சம் ரூபாய் பெயிண்ட் போயிட்டு இருக்கு. லாஸ்ட் டைம் பிஃபோர் டைம் நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போது சொன்னேன், நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் கேரளால மட்டும் டேர்ன் ஓவர் எத்தனை கோடிகள் நடக்குது, பெயிண்டோட டேர்ன் ஓவர் எத்தனை கோடிகள் நடக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏஷியன் பெயிண்ட் இல்ல பர்ஜர் பெயிண்ட் அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு டோட்டல் தமிழ்நாடு இல்ல டோட்டல் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ரெப்ரஸன்டேட்டிவ் இருப்பாங்க, இல்ல ஒரு 5 ரெப்ரஸன்டேட்டிவ் இருப்பாங்க. அதுக்கு மேல இருக்க மாட்டாங்க. ஒரு ஸ்டேட் ஒரு ஜில்லா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா. பட் ஆர்சிஎமோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஒரு ஜில்லால எத்தனை பேர் இருப்பாங்க? ஆர்சிஎமோட டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு ஜில்லால எத்தனை பேர் இருப்பாங்க சார்? ஒரு பிகினர் ஆகணும்னா மினிமம் ஒரு 50 பேராவது, ஒரு 10-20 பேராவது இருப்பாங்கல்ல சார் அந்த குரூப்ல. ஒரு பேசிக்கா ஒரு ஆள் ஒரு பிகினர் ஆகணும்னா அவரோட குரூப்ல ஒரு 20 பேராவது ஜாயினிங் இருக்கும் இல்லையா? இருக்குமா இல்லையா?
அப்ப அந்த மாதிரி நீங்க திங்க் பண்ணீங்கன்னா இப்ப இதுல இருக்கவங்க பேசிக்கா உங்க டீம்ல மினிமம் 50-100 பேர் இருப்பாங்க இல்லையா? இவங்க எல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தானே? இவங்களுக்கு எல்லாருக்குமே சாதத்தை ஒன்னாதானே இருக்கு. உங்களுக்கு எனக்கு ஒரே மாதிரி தானே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஆர்சிஎம்ல எனக்கு மட்டும் தனியா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது கொடுத்துருக்காங்களா? இல்லையே. இந்த பின் நான் துளசி பெயிண்ட்ல எக்ஸ்பர்ட் ஆனப்ப எனக்கு கம்பெனில இருந்து கிடைச்ச பின். எக்ஸ்பர்ட்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைனிங் போய் அட்டன் பண்ணேன். அன்னைக்கு அந்த ட்ரைனிங்ல 33 பேர் இருந்தாங்க. அந்த 33 பேருக்கும் அங்க ஹிந்தில கிளாஸ் நடக்குது. நான் உங்களுக்கு மலையாளத்துல எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தேன். சரிங்களா? சோ லாங்குவேஜ் இஸ் நாட் அ பேரியர். நான் முதல்ல துளசி பெயிண்ட் ஆரம்பிச்ச போது எனக்கு பெயிண்ட்ல எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல சார். அந்த 20,000 ரூபாய் பெயிண்ட் வாங்கின போதே நான் சர்மாஜி கிட்ட 100 தடவை போன் பண்ணி கேட்டேன். பிரைமர் எப்படி யூஸ் பண்ணணும், பெயிண்ட் எப்படி யூஸ் பண்ணணும், இது எவ்வளவு தண்ணி மிக்ஸ் பண்ணணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சுதான் நமக்கு இந்த ப்ரௌசரே வந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு முதல்ல அது எனக்கு டைப் பண்ணி அனுப்பிச்சாங்க. எப்படி எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்றத எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க எனக்கு டைப் பண்ணி அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு டைப் பண்ணி அனுப்பிச்சேன். அதெல்லாம் ஜாயின் பண்ணி லிங்க் பண்ணி அதை தான் நம்ம எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சுட்டு தான் நமக்கு இந்த ப்ரௌசர், அதுவும் ப்ரௌசர் முதல்ல வந்தது ஹிந்தில, அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல, இப்ப மலையாளத்துல, தமிழ்ல எல்லாம் நான் தான் பண்ணேன். சரிங்களா? எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். நான் தமிழ்நாட்டுல தான் படிச்சது, தமிழ்நாட்டுல தான் வளர்ந்தது. ஓகே. சோ ரொம்ப லேட் ஆயிட்டு இருக்கு. பேசிக்கா கிளாஸ் எடுக்கணுமா இல்ல இப்பயே மோட்டிவேஷன்ல போட்டுமா? எஸ் நோ ஏதாவது வரட்டும். பெயிண்ட் கிளாஸ் வேணுமா இல்ல மோட்டிவேஷன்ல போட்டுமா? வரல. எஸ் நோ எதுவுமே வரல. மேம் எங்களுக்கு தூக்கம் வருது மேம். நான் மேடம் உங்களை நம்பி வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு தகவல் சொல்லுங்க மேடம். இவ்வளவு நேரமா தகவல் தானே சார் சொல்லிட்டு இருக்கேன். சரிம்மா. சூடு வரல. ஏன்னா 17 பேர் தான் வந்திருக்கு. அதுக்கு மேல வரல. போன் பண்ணி ஒரு 4 பேர் இதுல வர வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா சூப்பரா கிளாஸ் எடுத்துருப்பேன். நம்ம ஓதுற சாங்க ஊதிக்கிட்டே இருக்கிறோம். கேட்கறவங்க வந்து குறையிறாங்க, கூடுறாங்க, இஷ்டம் போல வர்றாங்க. நாம யாரையும் கட்டாயப்படுத்துறது இல்ல. கேரளாவிலையானா அது வந்து அது அது வந்து ஒரு டியூட்டியா நினைச்சு உங்ககிட்ட கேரளாவில எல்லாம் வர்றாங்க. இதை வந்து ஒரு யாருக்கு டைம் இருக்குதோ அவங்க வர்றாங்க. சார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேரளாவை விட தமிழ்நாட்டுல இருக்கவங்க வந்தவரை வாழ வைக்கும் தமிழ்நாடு, அதனால வந்தவங்க வாழ வைக்கும் தமிழ்நாடு, 2 கையால எல்லாத்தையும் ஸ்வீகரிக்கிறவங்க. எதுலயுமே பங்கெடுக்காம இப்படியே இருந்து போயிட்டோம். நாங்க என்னதான் பண்றது, எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கு நீங்க தான் வடி எடுக்க, கொம்பு எடுக்கணும். எல்லாருக்கும் நீங்க தான் போகணும். நான் வயசாயிருச்சு, நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அடுத்த தலைமுறை வந்து இனியொரு தலைமுறை, 2வது தலைமுறை வந்துருச்சு. 3வது தலைமுறைக்கு இன்னும் வேகமா வாங்கலாம்னு தெரியல. அது ஏதோ ஒரு இடத்துல வேகமாயிட்டு இருக்காங்க. ஒரிசாவுல வேகமாயிட்டு நீங்க இருக்காங்க. பாத்துக்கிட்டே இருங்க. கேரளா விட ஃபாஸ்டா தமிழ்நாடு போக போகுது பாருங்க. வாங்க நீங்க எல்லாம் கண்டிப்பா நடக்கும். யாராச்சும் ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டை வாழ வைங்க. நாங்க எங்கனால முடியல. நாங்க என்ன சொன்னாலும் கேட்கல. நாங்க என்ன செய்யறது? இதோ இப்ப பேசிட்டே இருக்கும்போது ஒரு ஆள் வந்தாச்சு. நல்ல விஷயம் மேடம். 3:15 நிறைய வந்துருவாங்க. 3:30 மணிக்கு மீட்டிங் முடிச்சிருவோம். அந்த 15 நிமிஷம் அட்டெண்டன்ஸ் போட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதான். ஒரு மீட்டிங், கோபகுமார் மீட்டிங் 3:05 முடிஞ்சிருச்சு. 3:15 போன் பண்ணி இன்னைக்கு ஏன் சார் ஜூம் இன்னும் ஓப்பன் ஆகலன்னு ஒருத்தர் கேட்டாரு. அது மாதிரி இருக்காங்க. அப்ப லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் கூட சூடா கொடுத்துப்போம். பண்ணுங்க. தேங்க்யூ சார். சோ எனக்கு எஸ் வரல. மீட்டிங் பெயிண்டோட கிளாஸ் பேசிக்கா எடுக்கலாமா? நான் பேசிக்கா டூல்ஸ் பத்தி சொல்லட்டுமா? துளசி பெயிண்ட்ல கொஞ்சம் டூல்ஸ் இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை விதமான டூல்ஸ் இருக்கு? டூல்ஸ பத்தி தெரிஞ்சவங்க கொஞ்சம் டெக்ஸ்ட் பாக்ஸ்ல அடிங்க. என்னென்ன டூல்ஸ் இருக்கு? டூல்ஸோட பேர் எதாவது தெரியும்னா அடிங்க. டூல்ஸ்னா ரோலர் பிரஷரா இல்ல, நம்ம பெயிண்ட ப்ரொமோட் பண்ணதுக்குண்டான கம்பெனின்னு நமக்கு கொடுத்த டூல்ஸ். அது என்னென்ன இருக்கு அத பத்தி ஏதாவது தெரிஞ்சவங்க அதோட பேரு சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. யாருக்குமே எதுவுமே தெரியாதா? நான் நிறைய தடவை கிளாஸ் எல்லாம் எடுத்திருக்கேனே. தமிழ் ப்ரௌசர். ஓகே, தமிழ் ப்ரௌசர். ஓகே, சுப்பிரமணியன் சார், தேங்க்யூ. அம்மா தமிழ் எடப்பாடி சிவா பணம் கட்டியிருக்காராமா? எப்படி சார்? சிவா, எடப்பாடி சிவா பணம் கட்டியிருக்காராமே உங்களுக்கு வந்து தமிழ் ப்ரௌசருக்கு இல்லையா? அப்ப யாருக்குமே இங்க பெண்டிங் எல்லாம் எதுவுமே இல்ல சார்.
2 பேர் யாரோ தமிழ்நாடுல இருந்து போன் பண்ணி காசு அனுப்பாம பேக் பண்ணி வச்சிருக்கு, இன்னும் அனுப்பல. சரி 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 சரிம்மா சரி. நோ ப்ராப்ளம். பாருங்க பேசிட்டே இருக்கும்போது 19 ஆள் ஆயிடுச்சு பாருங்க. அதாம்மா 3:15 பாத்தீங்கன்னா 35 பேர் இருப்பாங்கம்மா. நீங்க வேற நீங்க பேசிட்டே இருக்குமா. அப்ப நம்ம மீட்டிங் 3:15 ஆரம்பிக்கலாம் சார். சோ அடுத்த ஆளு கேரளா வந்துருவாங்க. சோ அடுத்த ஆளு ஆப் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க, துளசி பெயிண்டோட ஆப். ஓகே, தமிழ் பிரவுசர் ஆப். அப்புறம் அவ்வளவுதான் தெரியுமா? ஓகே, என்கிட்ட பாத்தீங்கன்னா இந்த பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஃபைல் இருக்கு. ஃபைல் இந்த மாதிரி ஒரு ஃபைலாவே இருக்கு டூல்ஸ். சரிங்களா? இந்த ஃபைல்ல திறந்த உடனே முதல்ல பிரவுசர், நம்ம சுப்பிரமணிய சார் அடிச்சாரு இல்லையா, பிரவுசர். அது உங்களுக்கு தெரிஞ்ச ரீஜனல் லாங்குவேஜ், உங்களுக்கு எது வேணுமோ அதை வச்சுக்கலாம். இல்ல இங்கிலீஷ், காமனா இங்கிலீஷ் தான் கம்யூனிகேஷன் லாங்குவேஜ், அந்த மாதிரி இங்கிலீஷ்ல வேண்டாலும் வச்சுக்கலாம். சோ இதுதான் நம்மளோட பிரவுசர். இது ஃபர்ஸ்ட் டூல். ஓகே, இதை நீங்க திறந்து ஒன்னொன்னா காமிக்கலாம். தமிழ்நாட்டுல இருக்க பிரவுசர்ல கொஞ்சம் கூட ஈஸியா நான் உங்களுக்கு அடிச்சு கொடுத்துருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா 28 வருஷம் இருக்கும். அதே போல இங்க கீவேர்ட்ஸ், கீ பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு இந்த இடத்துல 4 கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் அடிச்சு கொடுத்துருக்கேன். சரிங்களா? அந்த பிரவுசர் மட்டும் இருந்ததுன்னா போதும் உங்களுக்கு ஒரு ஆளை கன்வின்ஸ் பண்றதுக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க போயிட்டு எங்க கிட்ட ஒரு பெயிண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து அந்த பெயிண்ட பார்க்கும்போது அதை கம்பேரிட்டிவ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு குவாலிட்டியா இருக்கும். சோ இந்த அளவுக்கு இந்த பெயிண்ட் பண்றாங்க அப்படின்னா இது நல்ல வேல்யூவா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி ஒரு ஃபைல்ல நீங்க பெயிண்டோட டூல்ஸ் கண்டிப்பா வச்சிருக்கணும். ஓகே, சோ இதுதான் ஃபர்ஸ்ட் பிரவுசர். ஓகே, ரெண்டாவது சாரி, நான் பிரவுசர் வைக்கிற நேரத்துல சிஸ்டம்ல தட்டி போயிடுச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் செலெக்ஷன் கார்டு. ப்ராடக்ட் செலெக்ஷன் கேக்குது இல்ல சார்? ஓகே, ப்ராடக்ட் செலெக்ஷன் எஸ் நோ ஏதாவது அடிங்க. கேக்குதான்னு கேட்கும்போது எஸ் அடிங்க. 20 பேர் காமராஜ் சொன்ன மாதிரி, காமராஜ் சார் சொன்ன மாதிரி 3 காலத்து தான் வருவாங்க நினைக்கிறேன் எல்லாரும். இது ப்ராடக்ட் செலெக்ஷன் கார்டு பாத்திருக்கீங்களா? இது யாராவது? எஸ். சோ இதுதான் ப்ராடக்ட் செலெக்ஷன் கார்டு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட்ல இதெல்லாம் பெயிண்ட் பண்ணதுங்க, ஜஸ்ட் கலர் கிடையாது. இதெல்லாம் வந்து பெயிண்ட். சரிங்களா? அதாவது பெயிண்ட்ல இப்ப இங்க பாத்தீங்கன்னா கிரேஸ்ன்னு எழுதி இருக்குன்னா இது கிரேஸ் பெயிண்டால பண்ணது. இது குட் வைப்ஸ் பாத்தீங்கன்னா குட் வைப்ஸ் பெயிண்டால பண்ணது. ஆல் ரைட், ஆரியா, விகோர், எலென்சா எல்லாம் பெயிண்டால பண்ணது, அதாவது பெயிண்ட்ல பண்ணது. இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா இப்படி வச்சு வெர்டிக்கலா லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் இதுக்கு மேல வேற மாதிரி கஸ்டமருக்கு காமிச்சு கொடுக்கணும். இல்ல நீங்க இப்படி பிடிச்சிட்டு மொபைல் டார்ச் இதுல அடிச்சு காமிச்சு கொடுக்கணும். அப்போ இது மேட் பினிஷிங்கா, கிளாஸியா, அதாவது மின்னுமா திளங்குமா அப்படின்றதெல்லாம் நமக்கு இதுல பார்த்தா தெரியும். சரிங்களா? அந்த மாதிரி நமக்கு இந்த ப்ராடக்ட் செலக்ஷன், அப்ப இதை பார்த்துட்டு அவங்க செலக்ட் பண்ணலாம். கிரேஸ் போதும், இல்ல ஆல் ரைட் வேணும் எனக்கு அப்படின்றது அவங்களுக்கு தொட்டு ஃபீல் பண்ண முடியும் பெயிண்ட் எப்படி இருக்கும். சரிங்களா? அதுக்கு மெயினா பிரவுசர் பத்தி காமிச்சாச்சு, நம்மளோட கம்பெனியோட பழக்கம், எத்தனை வருஷம் ஆச்சு, எத்தனை வருஷம் பெயிண்ட் இருக்கு, நம்ம பெயிண்ட் அடிச்சா எத்தனை வருஷம் இருக்கும், எத்தனை வாட்டர் அதுல மிக்ஸ் பண்ணோம், எவ்வளவு தண்ணி மிக்ஸ் பண்ணோம், அப்படி எல்லாமே அதுல பிரவுசர்ல இருக்கு. அதுக்கப்புறம் காமிக்க வேண்டியது நம்மளோட ப்ராடக்ட் எப்படி இருக்கும், ப்ராடக்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது குவாலிட்டி. அடுத்தது நம்மளோட குட்டி போர்டு. சரிங்களா? குட்டி போர்டு. குட்டி போர்டு வாங்கின உடனே கஸ்டமர் கிட்ட காமிக்க கூடாது, ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சிருங்க. ஏன்னா நமக்கு அது ஃபீல் ஆகும். பாத்தீங்கன்னா பவுடர் புட்டி, இதுல பாத்தீங்கன்னா சிமெண்ட் பேஸ்ட் புட்டி. ஓகே, ஒரு சைடு சிமெண்ட் பேஸ்ட் புட்டி, ஒரு சைடு பாத்தீங்கன்னா பாலிமர் புட்டி இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நான் நிறைய தடவை தண்ணி ஊத்தி காமிச்சது, கஸ்டமருக்கு தண்ணி ஊத்தி காமிச்சு கொடுத்துருக்கேன். ஒரு சைட்ல போயிட்டு கிளாஸ் எடுக்கும்போது நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு இங்க் ஃபில்லர் மாதிரி ஏதாவது ஒண்ணு வாங்கி வச்சுக்கலாம். இல்ல வாட்டர் பாட்டிலோட மூடியில கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு இப்படி வெர்டிக்கலா வச்சுட்டு இதுல ரெண்டுத்துலயுமே தண்ணி ஊத்தலாம். அந்த வாட்டர் பாட்டில் மூடியில ஒரு 4-5 துள்ளி இதுல ரெண்டுத்துலயும் தனித்தனியா ஊத்திட்டு ஒரு இடத்துல வச்சிருங்க. ஒரு 2 மினிட் காமிச்சு அவங்களுக்கு எல்லாருக்கும் காமிச்சு கொடுங்க. காமிச்சு கொடுத்துட்ட பிறகு இது எப்படி எடுத்து விட்டீங்கன்னா அந்த தண்ணி பாலிமர் புட்டியில இருக்க தண்ணி அப்படியே ஒழுகி போயிடும், அங்க எதுவுமே இருக்காது. பட் இந்த சிமெண்ட் பேஸ்ட் புட்டியில பாத்தீங்கன்னா தண்ணி உரியும். ஓகே, அது வாட்டர் பேஸ்ட் சப்ஸ்டன்ஸ்.
இது நமக்கு கிராக் சீலராகவும் யூஸ் பண்ணலாம். நம்ம பாலிமர் புட்டி வந்து அந்த அளவுக்கு வாட்டர் கிராக் சீலரா கூட நம்ம யூஸ் பண்ண முடியும். அதே போல இதை தொட்டு பார்த்தாவே அவங்களுக்கு ஃபினிஷிங் ஃபீல் பண்ண முடியும். ஒரு டைல்ஸோட குவாலிட்டியில இருக்கும் இதோட ஃபினிஷிங். ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்டர் போர்டு இந்த மாதிரி ஆஸ்பெக்ட் போர்டு எல்லாம் வச்சுட்டு இப்போ ஒரு ஒர்க் பண்றாங்க இல்லையா, பார்ட்டிஷன் ஒர்க் எல்லாம் பண்றாங்க இல்லையா, அங்கெல்லாம் வந்து இந்த புட்டி போர்டு வச்சுட்டு புட்டி பாலிமர் புட்டி வச்சு ஃபினிஷ் பண்ணலாம். ஒண்ணும் இல்ல சார், நம்ம மரம் இன்டீரியர் ரூம் எல்லாம் வந்து டிசைன் பண்ணுவோம், கபோர்டு பீரோ இதெல்லாம் பண்றாங்க இல்லையா, உடன் பீரோ உடன் பினிஷிங் எல்லாம் பண்றாங்க இல்லையா, அதுல நம்ம இந்த புட்டி வச்சு பினிஷ் பண்ணிட்டு நம்மளோட ஆல்ரைட் அடிச்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த செதில் பிடிக்கிறது, அதே போல காஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த மைக்கா ஓட்டுறாங்க இல்லையா, அந்த மைக்காவோட காஸ்ட் கூட வராது, அதை விட உங்களுக்கு கம்மி ஆகும். இந்த பாலிமர் புட்டி வச்சு பெயிண்ட் ஆல்ரைட் பெயிண்ட் வச்சு பண்ணீங்க, அதுல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வேணுன்ற கலர் கொடுக்கலாம். இப்போ பிளைவுட்லாம் அடிச்சாங்கன்னா ஒரே சிங்கிள் கலர் தானே, ப்ளூ ரெட் அந்த மாதிரி ப்ரௌனு மெரூனு அந்த மாதிரி கொஞ்சம் கலர்ஸ் தான் இருக்கும். இதை என்ன பண்ணலாம்னா ஒரு பாதி ஒரு கலரு, அதுக்கு நடுவுல ஒரு டிசைனு, இதெல்லாம் ஆல்ரைட் பெயிண்ட் வச்சு பண்ண முடியும். புரியுதுங்களா? நல்ல நார்த் இந்தியன் டிசைனர் இருக்காருன்னா அவரை வச்சு நம்ம ஜெய்ப்பூர் டிசைன்லாம் இருக்கு இல்லையா, பீரோ மேல எல்லாம் டிசைன் வரும், ஜெய்ப்பூர் டிசைன் இருக்கு, அந்த மாதிரி டிசைன் எல்லாம் கூட நம்ம ஆர்சிஎமோட ஆல்ரைட் பெயிண்ட் வச்சு உட்டன் கபோர்ட்ஸ்ல பண்ண முடியும். அதுக்கு நம்ம அந்த மைக்கா விட அதிகமா வாரண்டி கொடுக்க முடியும். மைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிஞ்சோன்னா கம்மு போனோன்னு அது அப்படியே உறிஞ்சி வந்துடும். இல்ல பசங்க 2 தடவை 4 தடவை அந்த பக்கம் இந்த பக்கம் பண்ணாங்கன்னா ட்ரெஸ் மாட்டோம், அதுக்கப்புறம் அது அப்படியே வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனையும் இதுக்கு வராது. காஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா அதை விட இது கம்மி. சோ இதெல்லாம் நீங்க ஒரு கஸ்டமருக்கு காட்டு, ஒரு கார்பெண்டர் கூட பெயிண்ட் பண்ணலாம் சரிங்களா, கார்பெண்டர் கூட பெயிண்ட்ல நல்ல வால்யூம் பண்ண முடியும். சோ அதுக்கு இந்த புட்டி நல்லா யூஸ் பண்ண முடியும் சரிங்களா. சோ சூப்பர் 23 ஆயிடுச்சு. நம்ம சொன்னதுக்கு அப்புறம் 6 பேர் வந்திருக்காங்க, இந்த 6 பேரும் வெல்கம். அடுத்தது 3 டூல் ஆச்சு. இது அடுத்தது வந்து கலர் பார்க். இந்த கலர் பார்க்ல பாத்தீங்கன்னா அதாவது மார்க்கெட்ல அதிகமா மூவ் ஆகிட்டு இருக்க கலர்ஸ், இந்த கலர்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. மார்க்கெட்ல அதிகமா மூவ் ஆகிட்டு இருக்க கலர்ஸ், இந்த கலர்ஸ் எல்லாம் வந்து இதுல இருக்கு. இதை நீங்க காமிச்சு அவங்களுக்கு எந்த கலர், இதுலயும் மேம் பெயிண்ட் தான் பண்ணிருக்காங்க, கலர் கிடையாது, இது ஃபுல்லா பெயிண்ட், அதாவது பெயிண்ட்ல பண்ணிருக்கு சரிங்களா. சோ கஸ்டமர் கிட்ட காமிச்சு நம்ம இது வச்சுட்டு நம்ம ஆர்டரை க்ளோஸ் பண்ண முடியும். ஓகே, சோ இது இப்படியே ஃபோல்டபிள் டைப் ப்ரௌசர் பாருங்க. ஓகே, சோ திஸ் இஸ் கலர் பார்க். அதுக்கப்புறம் சிம்பிளா ஒரு பாக்கெட்ல வச்சுட்டு போகக்கூடிய டூல் இது. இது ஆல்ரைட் பிலிம், ஆல்ரைட் பெயிண்ட் சொல்றோம் இல்லையா, தி கிங் ஆஃப் அவர் பெயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு. அந்த பெயிண்டோட ஒரே ஒரு கோட்டு நான் காமிக்கிறேன் பாருங்க, தெரியுதா, இது ஒரே ஒரு கோட்டு, பெயிண்டோட ஒரு கோட்டு. இது எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு விட்டீங்கன்னா இது எலாஸ்டிசிட்டி பெயிண்ட், அதே போல போய் ரீசெட் ஆயிடும். அதுக்கப்புறம் அப்படியே இது பாத்தீங்களா சிம்பிள் எலாஸ்டிசிட்டி பெயிண்ட், அது அப்படியே திரும்ப செட் ஆயிடும். அது கரெக்டா மழைக்கும் வெயிலுக்கும் தகுந்த மாதிரி அதுவே ரீசெட் ஆகி செட் ஆயிடும். இதுக்கு மேலே இதோட கீ பாயிண்ட்ஸ், ஆல்ரைட்டோட கீ பாயிண்ட்ஸ், இதுக்கு கீழே இங்கேயும் ஆல்ரைட்டை பத்தி எலாஸ்டிசிட்டி பெயிண்ட் அப்படின்றதெல்லாம் இதுல மென்ஷன் பண்ணிருக்கு. சோ இது ஒரு டூல் சரிங்களா. சோ நம்ம எத்தனை டூல் பார்த்துப்போம், 4 டூல் பார்த்துப்போம். அடுத்து லாஸ்டா இருக்க டூல் ஃபேண்டக். நீங்க சீரியஸா பெயிண்ட் பண்ணணும்னு ஃபீல் பண்றீங்க அப்படின்னீங்கன்னா இந்த டூல்ஸ் எல்லாம் உங்க கையில இருக்கணும். சோ இது ஃபேண்டக். இது பாத்தீங்கன்னா எல்லா கலர்ஸுமே மார்க்கெட்ல இருக்க மாதிரி கிடையாது. இது பாத்தீங்கன்னா ஆரஞ்சுன்னு தனியா, எல்லோ தனியா, ப்ளூ தனியா, ரெட் தனியா, அந்த மாதிரி கலர்ஸ் பேஸா அப்படி இது ஒரு விசிறி மாதிரி பாருங்க. இது கலர் ஃபேண்டக். சோ இது மஸ்டா எல்லாருக்கிட்டையும் வேணும். சீரியஸா நீங்க பெயிண்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த டூல்ஸ் எல்லாம் உங்ககிட்ட ஒரு ஃபைல்ல இருக்கணும். அப்பதான் நீங்க ஒரு கஸ்டமர் கிட்ட போய் பேசும்போது இதெல்லாம் அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் இது லோக்கல் கிடையாது, இது ஒரு குவாலிட்டி உள்ள பெயிண்ட் அப்படின்னு அவங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்க பண்ண வேண்டியது, நான் லாஸ்ட் டைமே சொன்னேன், ஒரு டிஸ்பிளே வால் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க சொந்த வீட்டுல
ஒரு 1 லிட்டர் பெயிண்ட் வாங்கி நீங்களே சொந்தமா பெயிண்ட் பண்ணுங்க. நீங்களே சொந்தமா பெயிண்ட் பண்ணுங்க. பெயிண்ட் அடிங்க. அப்பதான் உங்களுக்கு அதை ஃபீல் பண்ண முடியும். அந்த பெயிண்ட் எப்படி இருக்குன்றது ஃபீலிங் உங்களுக்கு வரும். சரிங்களா? இது பாத்தீங்கன்னா துளசி பெயிண்ட் கம்பெனில போயிட்டு மார்க்கெட்ல இருக்க பெயிண்டும் நம்ம பெயிண்டும் ஒன்னா நானே என் கையால பண்ணது. இந்த மாதிரி உங்க எல்லாத்துக்குமே பண்றதுக்குண்டான சாத்தியதை இருக்கு. எல்லா மாசமும் 6ஆம் தேதி உங்க டீம்ல யாராவது பெயிண்ட பத்தி ஏதாவது டவுட் இருக்கு, நான் ₹1,00,000 பெயிண்ட் பண்ணோம், ₹2,00,000 பெயிண்ட் பண்ணணும்னு ஆசை, எனக்கு ஆனா பெயிண்ட பத்தி டவுட் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்கன்னா, எல்லா மாசம் 6ஆம் தேதி நம்ம சுமித் சார் நம்ம கம்பெனில உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்? எஸ் நோ எதுவுமே வரமாட்டேங்குது. எஸ் நோ எதுவுமே வரமாட்டேங்குது. எனக்கு சரியாவாது, இதெல்லாம் சரியாவாது. எஸ் வரணும். எத்தனை பேருக்கு தெரியும்? சுமித் சார் 6ஆம் தேதி அங்க நமக்காக காத்துட்டு இருக்காரு. தெரியாது. மாயா மேமுக்கு தெரியும். தெரியாது. ஓகே. சோ இப்ப தெரிஞ்சுக்கோங்க, உங்க டீம்ல ப்ரோமோட் பண்ணுங்க. எல்லா மாசம் 6ஆம் தேதி நம்ம சுமித் தூத் சார், நம்ம சிஇஓ, நம்ம பெயிண்டோட கம்பெனியோட எம்டின்னு சொல்லலாம், அவரு நம்மளோட நாந்தேட் மகாராஷ்டிரா ஃபேக்டரியில நமக்காக எல்லா மாசம் 6ஆம் தேதி காத்துட்டு இருக்காரு. யாருக்காக? ஆர்சிஎமோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்காக. உங்க பக்கத்துல இருக்க பெயிண்ட் கடையில போயிட்டு உட்காந்து கொஞ்சம் தூரமா நின்று பாருங்கன்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கப்புறம் பார்த்துட்டு பிறகு கொஞ்சம் அவர்கிட்ட போய் கேளுங்க, சார் நீங்க இந்த பெயிண்ட் எத்தனை வருஷமா பண்றீங்கன்னு. அப்ப அவர் சொல்லுவார், ஒரு 5-6 வருஷமா பண்றேன் அப்படின்னு ஏதாவது சொல்லுவார் இல்லையா? நீங்க இந்த பெயிண்டோட கம்பெனியை போய் பாத்திருக்கீங்களான்னு அவர்கிட்ட கேளுங்க. பெயிண்டோட கம்பெனியை போய் பாத்திருக்கீங்களான்னு அவர்கிட்ட கேளுங்க. யாருமே எந்த ட்ரெடிஷனல் பிசினஸ்லயுமே எந்த ஃபேக்டரியும் பாக்குறதுக்கு யாருக்குமே அலவுடு கிடையாது. பட் நம்ம இங்க ஆர்சிஎம்ன்றது ஓப்பன், எல்லாருக்குமே எல்லாமே கிளியரா கத்து கொடுக்கிற ஒரு சிஸ்டம். அதனால எந்த ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் ஒரு ஜஸ்ட் 8 நம்பர் இருக்க ஒரு ஐடி நீங்க எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபேக்டரிக்கு வேண்டாலும் போய் விசிட் பண்ணலாம். நம்ம ஆர்சிஎம் பில்வாரிலையும் சரி, எந்த இடத்துலயும். அதே மாதிரி 6ஆம் தேதி நம்ம மகாராஷ்டிரா நாந்தேடுக்கு போயிட்டோம்னா நம்ம ஃபேக்டரி கொண்டு போய் காமிச்சு நம்ம கம்பெனியோட ஒரு கிளாஸ், பெயிண்டோட கிளாஸ், காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கிளாஸ் எல்லாம் கொடுத்து உங்களுக்கு ஃபுட்டும் கொடுத்து சாயந்தரமான உங்களை கொண்டு வந்து உங்களுக்கு எங்க ஸ்டேஷனா இல்ல பஸ் ஸ்டாப்பா எங்க விடணுமோ அங்க விடவும் செய்வாங்க. ஃபேக்டரி எல்லாம் கொண்டு போய் காமிச்சிட்டு ஒரு கிளாஸும் எடுத்துட்டு ஃபுல்லா நமக்கு துளசி பெயிண்ட பத்தி ஒரு கிளாஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து நம்மள அனுப்பி வைப்பாங்க. இதெல்லாம் எந்த கம்பெனில கிடைக்கும் சார்? உங்க பிசினஸ், உங்களுக்கு வருமானம், உங்க பாக்கெட்ல காசு வரதுக்காக கம்பெனி உங்களை ஹெல்ப் பண்ணுது. நீங்க இந்த பக்கத்துல இருக்க பெயிண்ட் ஷாப்ல போய் கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க, அவங்க அந்த பெயிண்ட் கம்பெனியோட எம்டியை பார்த்திருப்பாங்களான்னு. ஒண்ணு வேண்டாம், ரீஜனல் மேனேஜரை போல பார்த்திருக்க மாட்டாங்க. அவங்க ஏரியால வர டிஸ்ட்ரிபியூட்டர் மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். ஏதாவது பிரச்சனைன்னா அதுக்கு மேல யாருக்கிட்டயாவது ஃபோன் பண்ணி பேசியிருப்பாங்களே தவிர அதுக்கு மேல கிடையாது. இங்க நேரா சுமித் சார் நீங்க நீங்க என்ன கூப்பிடுறீங்களா, நான் உடனே அங்க வர உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்குன்னு தான் சொல்றாரு சுமித் சார். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்க கிடைக்கும் சார்? எங்கேயாவது கிடைக்குமா? இதெல்லாம் கையில வச்சுட்டு நம்ம தமிழ்ல சொல்லுவோமே, கையில வெண்ணெய் வச்சுட்டு நெய்க்கு தேடி அலையறாங்கன்ட்டு இல்லைங்களா? கையில வெண்ணெய் வச்சுட்டு நெய்ய தேடி அலையறாங்கன்னு. அத ஜஸ்ட் சூடு பண்ணா நெய் ஆயிடுச்சு இல்லையா? அந்த சூடு பண்றதுதான் நீங்க கொஞ்சம் சூடானாதான் வேலை நடக்கும். ஓகே. சோ இந்த டூல்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா ஒரு பெயிண்ட் பண்றவங்க, பெயிண்ட்ல ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த பெயிண்ட் டூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஓகே. ப்ரௌசர் நான் 2 தடவை இதுக்கு முன்னாடி உங்களுக்கு 2 தடவை நிறைய தடவை கிளாஸ் எடுத்திருக்கேன். பட் நான் இப்போ ட்ரைனர் ஆயிட்ட பிறகு ஒரு தடவை கிளாஸ் எடுத்தேன். போன மாசம் ஒரு கிளாஸ் எடுத்திருந்தேன். அதுல உங்களுக்கு எல்லாருக்குமே சொன்னது உண்டு, இந்த ப்ரௌசர்ல, தமிழ் ப்ரௌசர்ல முதல்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் படிங்க. எத்தனை பேர் படிச்சீங்க? எத்தனை பேர் படிச்சீங்க? படிச்சீங்கன்னா கிளாஸ்லயே வந்திருக்க மாட்டீங்க, இப்ப ஒர்க்ல இருந்திருப்பீங்க. படிச்சு பாத்தீங்களா? ப்ரௌசர் வாங்குறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? எஸ் நோ எதுவுமே வரமாட்டேங்குது. 2 கேட்டகரி ஆளுங்க இருக்காங்க. ஒண்ணு எல்லாமே புரிஞ்சிடுச்சு அதனால அவங்களுக்கு டவுட்டே வரல. ஒரு கேட்டகரி எதுவுமே புரியல அதனால டவுட் வரல. இதுல எந்த கேட்டகரி? நோ மேடம், டுடே ஒன்லி ஜாயினிங் பெயிண்ட் மீட்டிங். ஓகே. இன்னைக்கு மட்டும் வந்தவங்களுக்கு ஓகே, எக்ஸ்கியூஸ். இதுக்கு முன்னாடி வந்தவங்க பெயிண்ட் ப்ரௌசர் வாங்கி படிச்சு பாத்தீங்களா, வாசிச்சு பாத்தீங்களா?
இதுக்கு முன்னாடி வந்தவங்க மீட்டிங்ல வர பட் நோ ரீடு படிக்கலையா? சரி, இந்த தடவை எக்ஸ்கியூஸ் கொடுத்தாச்சு. உங்களோட ஆக்டிவ் அப்ளைன் க்ரோயிங் லீடர்ஸ் தெரியுமா? யாரு உங்களை இதற்கு கொண்டு வந்தாங்க? யார் உங்களுக்காக ஹார்சியம்ல ஹெல்ப் பண்றாங்க? அவங்கள உங்களுக்கு தெரியுமா? அவங்கள இன்னைக்கே ஃபோன் பண்ணுங்க. தூங்க விடாதீங்க. ப்ரௌசர் எங்க இருந்தாவது எனக்கு ரெடி ஆக்கி தாங்கன்னு சொல்லுங்க. வாங்குங்க, படிங்க. அதுவும் இல்லாம ப்ரௌசர் இல்ல, கிடைக்கல, லீடரும் கிட்டயும் இல்ல, யாருக்கிட்டையும் கிடைக்கல அப்படின்னா கூட எங்க இருக்கு? ப்ரௌசர் ஒரு இடத்துல எல்லாருக்கிட்டையும் இருக்கு. ப்ரௌசர் ஒரு இடத்துல எல்லாருக்கிட்டையும் இருக்கு. எங்கன்னு யாராவது ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். ப்ரௌசர் உங்க எல்லாருக்கிட்டையும் இருக்கு. எங்க? ஓகே மேம், எங்க? சுப்பிரமணியன் சார். சுப்பிரமணியன் சார் ஏதாவது பியூசி வண்டர்வேல்ட் அந்த மாதிரி ஏதாவது நடத்துறீங்களோ? அன்மியூட் ஆகலன்னு நினைக்கிறேன். ஓகே, நோ ப்ராப்ளம். சோ ஏதோ ஒண்ணு சீரியஸ். யார்? சுப்பிரமணியா. எல்லாம் அன்மியூட் பண்ணியாச்சு. பியூசி இருக்கு மேம், ட்ரிபிள் கேன், சென்னை ட்ரிபிள் கேன். ட்ரிபிள் கேன்ல. ஓகே, நான் அடுத்த தடவை வரும்போது வரேன் சார். சோ அதனாலதான் நான் நினைக்கிறேன் அவர் கொஞ்சம் கூட சீரியஸா எல்லாமே பண்றாரு. ஆப்ல இருக்குங்க, உங்க எல்லார் கையிலயும் மொபைல் இருக்கு. ஒரு வீட்டுல 3-4 மொபைல் இருக்கு. அந்த எல்லா மொபைலும் ப்ரௌசர் இருக்கு. ஆனா அதுல என்ன இங்கிலீஷ்ல இருக்கும், ஹிந்தில இருக்கும். அதை எடுத்தாலும் இன்னொரு ஆளோட மொபைல் எடுத்துட்டு அத போட்டோ எடுத்துட்டு கூகுள் டிரான்ஸ்லேட்னு சொல்லிட்டு அதுல வாய்ஸ் கொடுத்தீங்கன்னா அத அப்படியே நல்ல செல்லக்கிளி மாதிரி கூகுளே வந்துட்டு உங்களுக்கு தமிழ்ல அப்படியே ரீட் பண்ணும். இது எங்க கிடைக்குங்க? நீங்க படிக்க கூட வேண்டாம், ஈஸியா அதுல டிரான்ஸ்லேட் கொடுத்துட்டு அந்த வாய்ஸ் ஆன் பண்ணீங்கன்னா அது அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கும். இல்லையா? எவ்வளவு ஈஸி! இந்த ஒரு சிஸ்டம் உங்க கையில இருக்கு. எல்லார் வீட்லயும் 3 மொபைல் மினிமம் இல்லாத வீட்டு கிடையாது. அப்பா, அம்மா, குழந்தைங்க எல்லாருக்கிட்டையும் மொபைல் இல்லைங்களா? எல்லார மொபைல்லயும் இந்த ஆப் இருக்கு. எவ்வளவு ஈஸி! இட்ஸ் வெரி 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 ஈஸி. ஆனா யாருமே புரிஞ்சுக்கிறது இல்ல. ஆர்சிஎம் பிசினஸ் இஸ் வெரி வெரி ஈஸிலி, எல்லாம் ஈஸியா பண்ண முடியும். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கும் போட்டீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி வெண்ணெய் நெய் ஆயிடும். சோ எல்லாருமே இன்னைக்கு மொபைல் ஆப் ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க எல்லாருமே மொபைல் ஆப் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. மொபைல் ஆப்ல உங்களுக்கு எல்லாமே இருக்கு. இந்த ப்ரௌசர் இருக்கு, அதுக்கப்புறம் உங்களோட கலர்ஸ் இருக்கு. என்னென்ன கலர் சொன்னா இந்த ஃபேண்டெக்ஸ் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் அந்த மொபைல் ஆப்லயே இருக்கு. என்னென்ன ரேட்டு எம்ஆர்பி பிரைஸ் பாத்தீங்கன்னா அதுல இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் நம்மளோட புதுசா ப்ராஜெக்ட் எந்தெந்த இடத்துல எல்லாம் ப்ராஜெக்ட் நடந்திருக்கு, அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணிருக்காங்க, அவங்களோட பேரு, அவங்களோட போன் நம்பரு எல்லாமே அதுல இருக்கு. அதுக்கப்புறம் மோர் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுல போனீங்கன்னா உங்களுக்கு நம்ம பெயிண்டோட, நான் சொன்னேன் இல்லையா, லெட் இல்ல, மெர்க்குரி இல்ல, ஹெவி மெட்டல் இல்ல அப்படின்னு நான் சொன்னா போதுமா, நீங்க சொன்னா போதுமா? அதுக்கு ப்ரூஃப் வேணும் இல்லையா? அதுல அதனோட சர்டிபிகேட்ஸ் இருக்கு. ஒரு ப்ராடக்டோட சர்டிபிகேட் இருக்கு. ஒரு ப்ராடக்டோட வாரண்டி டீடைல்ஸ் இருக்கு. இது இல்லாம வீடியோஸ் இருக்கு. அந்த வீடியோஸ்ல போனீங்கன்னா எப்படி பிரைமர் யூஸ் பண்ணணும், எப்படி ஸ்டார்டிங்கா ஒரு வால் எப்படி சர்ஃபேஸ் எப்படி கிளியர் பண்ணணும், எப்படி நம்ம பெயிண்ட் யூஸ் பண்ணணும், எல்லாமே வீடியோவா இருக்கு. இன்னும் என்ன வேணும் சார்? இதுக்கு மேல என்ன வேணும் நீங்க சொல்லுங்க. ஆர்சிஎம்ல துளசி பெயிண்ட் பிசினஸ் பண்றதுக்கு இதுக்கு மேல என்ன வேணும் சொல்லுங்க. எல்லாரையும் காமராஜ் சார் மியூட் பண்ணிருக்காரு. என்ன வேணும் நீங்க சொல்லுங்க. ஏதாவது வேணுமா இன்னும்? வேண்டாம். மாயா மேம் சொல்லுங்க. இதுக்கு மேல சொல்லதுக்கு வார்த்தை இல்ல மேடம். அதுபோல மேடம் சொன்ன சுமித் சாரும் வந்துட்டு அப்படி நான் 2 தடவை மீட் பண்ணியிருக்கேன். ஒரு தடவை எங்களுக்காகவே அவங்க மும்பைக்கு வந்தாங்க. அதுபோல கேரளத்திலயும் மீட் பண்ணியிருக்கேன். ஆனா அவ்வளோ என்ன வார்த்தைகள் இல்ல அது சொல்லுதுக்கு. அப்படி ஒரு கம்பெனி, அப்படி ஒரு நம்மளுக்கு ஒரு என்ன சொல்லுவோம் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு அப்படி ஒரு தந்திருக்கு ஆர்சிஎம். தேங்க்யூ மாயம்.